ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி நியூஸ் தமிழ். இன்னைக்கு நான் பார்க்க போறது என்னன்னா, த எக்ஸ்பெல்ட் ஹீரோஸ் 2 ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மானோட சாப்டர் 4 தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வந்து 1K ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு வழியா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இத்தனை நாள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம சேனலோட லோகோலாம் மாத்த போறோம். எதுக்குடான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான். இந்த லோகோ வந்து டெம்பரவரியா தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ புதுசா ஒரு லோகோ ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே வந்து பெர்மனன்ட்டா வச்சுக்கலாம்னு ஐடியாவுல இருக்கேன். ஸோ பார்க்கலாம் நல்லா இருக்கான்னுட்டு. நாளைக்கு இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்பயே இந்த லோகோ மாறி இருக்கலாம். சப்போஸ் நம்ம சேனலோட நேமே மாத்தலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். பட் வந்து நேம் வேண்டாம். இது அளவுக்கு வந்துட்டுல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். லோகோ மட்டும் தான் இனிமே மாத்த போறோம். லோகோவும் பேனரும் மட்டும் மாத்திடலாம். சரி, ஓகே, நம்ம வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டர் 4 ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து நம்பர் 1 ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து தரையோட தரையா வச்சு அமைக்கிருப்பான். அந்த சீன்ல இருந்து தான் இப்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தரையோட தரையா வச்சு அமைக்க வச்சு பிடிச்சிட்டு இருக்கான். தரையெல்லாம் தெரிச்சு போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிஸ்போசல் கம்பெனில இருந்து இருப்பான்ல அவன் தான். இத்தனை பேருக்கு நான் இவன்ட்ட தான் வந்து மாட்டணுமா? அதுவும் கொரியாவுல இருக்க டாப் 5 கில்டுல இருக்க டைல்ஸ் கில்டோட கில்டு மாஸ்டரா வேற இருக்கான். இவன்ட்ட தான் வந்து நான் மாட்டி தொலையணுமா? அது மட்டும் இல்லாம இவனால தான் இந்த உலகத்திலே எர்த் ஸ்பிட்ட சமன் பண்ண முடியும். இவன் ஒரு டிரான்செண்டன்ட் ஹீரோ. டிரான்செண்டன்ட் அப்படின்னா அந்த உலகத்திலேயே சிறந்த, ஐ மீன் ரொம்ப பெஸ்ட்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள மீனிங் தான் டிரான்செண்டன்ட். அப்படிதான் கூகுள்ல போட்டிருந்தாங்க நான் பார்த்ததுக்கு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜியோ டிராகன். ஜியோ டிராகன் அப்படின்னா இவனுக்கு டைட்டிலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஜியோ டிராகன் யூன்டாங்கிறது இவனோட நேம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து டேய் அவன்கிட்ட தள்ளி நில்றா, அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வாண்ட நீட்டி அட்டாக் பண்ற போஸ் நிட்டு மேஜிக் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த யூன்ட்ட வந்து ஏமா நீ அப்படியே அமைதியா அங்கேயே நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் கையில இருக்கான் பாரு, இவன் தான் வந்து என்கிட்ட சாவர நிலைமை வந்துடும், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து இவன் என்ன சீரியஸா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ பேசலாம், இப்ப என்ன நான் சாவ போறேனா? கண்டிப்பா இல்ல, இப்ப நீ தாண்டா சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு அட்டாக் ஆக்டிவேட் பண்றான், விண்ட் பாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அட்டாக் லான்ச் ஆன உடனே பெரிய ஒரு விண்ட் அட்டாக் மாதிரி வருது. நம்ம யூனிட் அவ தூக்கி வீசுது. அவன் நேரா போயிட்டு பக்கத்துல அந்த செவத்துல போய் மோதிட்டு நிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு கண்டிப்பா தெரியும், அவனை தரையோட தரையா வச்சு நான் ஆழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா கீழே வந்து ஒரு விண்ட் எலமெண்ட் ஃபிட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அப்பனா அவன் வந்து அவனை தரையோட தரையா வச்சு அழுத்தத்துக்கு முன்னாடி விண்ட் எலமெண்ட் சமன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவனோட தரையோட தரையா வச்சு அழுத்துறதுக்கு முன்னாடி வந்து அவன் மூஞ்சிக்கு நேரா வந்து கரெக்டா கீழே வந்து ஒரு ஸ்பிட்டை சமன் பண்ணிட்டான் சின்னதா. அது வந்து அவனோட டேமேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு, அது மட்டும் இல்லாம அதை வச்சே வந்து நம்ம யூனிட்டா வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் ஃபோர்ஸா. இதான் பண்ணியிருக்கான் இப்போ. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பிட்டை ஒழிச்சு வச்சு என்னோட எனக்கு வேற கவுண்டர் அட்டாக் வேற கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூனிட்டா சொல்றான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப பார்த்தா அந்த ஸ்கிரீன்ல வருது, அதுல நீங்க இந்த மாதிரியே ஸ்பிட் மேஜிக் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா 95% நீங்க செத்துருவீங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, சண்டை போடுற இடத்த கொண்டாந்து விட்டு நீ சண்டை போட்டா செத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுக்கு மேப் மேல ஆப்பா வைக்கிறாங்க. கொண்டாந்து விட்டு நீ ஸ்பிட் மேஜிக் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் செத்துருவாப்பா அப்படிங்கிறாங்க. நான் என்னோட மானா மொத்தத்தையும் சேர்த்து ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அட்டாக்கா பண்ணேன். பட் அவனுக்கு ஒரு சொட்டு கூட காயம் ஏற்படல, ஒரு ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. அது எப்படி இதான் நம்பர் 1 ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அசால்ட்டா எழுந்திருச்சு, சரி ஓகே நம்ம 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால நம்ம ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து டக்குனு அந்த மேஜிக் ஸ்டோனை தூக்கி போட்டுட்டு நான் சரண்டர் ஆயிடுறப்பா, என்ன ஆள் அவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டான். இதை கேட்டு டேய் நீ எதுக்குடா இப்போ சரண்டர் ஆகிற, அதுவும் இந்த டயத்தில் எதுக்கு சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கான ரீசன் வந்து உன்னோட கோல் வந்து அந்த மேஜிக் ஸ்டோன் தானே, எனக்கு இப்போ சண்டை போடுற மைண்ட் செட்லாம் இல்லை, ஸோ வந்து சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 38 செக்ஷன் 9 ஹீரோஸ் ஆக்ட் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, பிரேக் பண்ண மாட்டீங்கிறத நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்னடா அது ஆக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஹீரோஸும் வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல், ஐ மீன் வந்து 2 பேருக்கும் விருப்பம் இல்லாமல் சண்டை போட்டுக்கூடாது அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. இதை கேட்டு இவனும் இது என்னடா இது இப்போதான் இன்ட்ரெஸ்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கெல்லாம் சரண்டர் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல பார்த்துட்டு இருக்கான். அப்போ டக்குனு வந்து ஹெலிகாப்டர் ஒன்று வருது, இதான் ஹீரோஸ் அசோசியேஷன் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து என்னது ஹீரோஸ் அசோசியேஷன் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பொண்ணு, யூன்டா நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்க இஷ்டப்படி நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நான் ஆல்ரெடி கவர் அப் பண்ணிட்டேம்மா, இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீ எனக்குன்னு சீன் போடுற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, லெக்சர் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டர்ல ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட்ட வந்து எப்பா நம்ம ஃபைட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உன்னோட நேம் என்னன்னு சொல்லு ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னோட நேம் வந்து யூஜி ஹாங் ஃப்ரம் வெரி ஃபன் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு கில்டு நேமே சொல்றான். ஓ வெரி ஃபன் கில்டா, இன்ட்ரெஸ்டிங் சரி ஓகே நான் சொல்றதை செய்யுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க நேரா போயிட்டு 4th ரேங்க் ப்ரொமோஷன் டெஸ்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து ஆனா அது எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க வந்து அதான ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அதை பத்தி அவன் சொல்லவே இல்லை. ஹெலிகாப்டர்ல மேலே ஏட்டு போயிட்டு அம்மா நீ அதை கேட்டில்லம்மா, நீ நேரா போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கமெண்டை சப்மிட் பண்ணிடு அப்படி சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு வந்து அது எப்படி இப்போ ரெக்கமெண்டை சப்மிட் பண்ண முடியும், 2 days தான் இருக்கு அந்த எக்ஸாமுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கில்டை பத்தி எதுவுமே வெரிஃபை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்லிக்கிட்டே நம்ம யூட்டாவை பார்த்தா அவன் கையில வந்து ஒரு ஸ்கிராட்சா இருக்கு, ஏதோ செவத்துல உரசி செவந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு எப்படி யூட்டாவுக்கு காயப்பட்டுச்சு, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காருக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு. ஏன்டா அது செவத்துல உரசி போய் செவந்த மாதிரி இருக்குடா, இதெல்லாம் ஒரு அட்டாக்ல வந்த காயன்னு சொன்ன எப்படா நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவன் வந்து இது ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை
பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியா கில்டுக்கு வந்துட்டான். கில்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம டிஸ்போசல் கம்பெனில இருந்து வந்து புடிச்சு அவன முட்டி போட வச்சிருக்காங்க. சரி ஓகே இப்ப நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இத கேட்ட வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. என்ட்ட ஒரு விஷயம் இருக்குடா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க வந்து 4த் ரேங்க் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அத நான் கேட்டேன். ஸோ வந்து உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தா அது இப்ப சரியில்ல. ரொம்ப டேமேஜா இருக்கு. அத நீங்க சரி பண்ணா நல்லாருக்கும். என்னது சரி பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா, ஆமா. நீங்க இப்படியே போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த 4த் ரேங்க் ப்ரமோஷன் டெஸ்ட்ல மோசமா தோத்துருவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு. நான் உங்கள அங்க அழைச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மூஞ்சிய பார்த்துட்டு, சரி ஓகே அழைச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவனும் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு இவங்க 2 பேரும் அழைச்சுட்டு போறான். அங்க பார்த்தா ஒரு ஒண்ணுத்தையும் காணோம் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், என்னப்பா திருப்பி எங்கள ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே பார்க்குறா. அதெல்லாம் இல்ல. போருங்க இந்த வரேன்ட்டு போயிட்டு உள்ள போய் அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கேருந்து உள்ள இருந்து டிராஃப்ட் மாரி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒர்க் ஷாப் லீவ். இன்னைக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? ஆமா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கேட்குறான். இத பார்த்துட்டு என்னது டார்க் பிளாக் ஸ்மித்தா? டார்க்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பிளாக் ஸ்மித்லயே பெஸ்ட்டா பண்ணுவாங்கல்ல. ஹியூமன்ஸோடயே கண்டிப்பா பெஸ்ட்டா டார்க்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம். ஸோ அவங்கள தான் டார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. ஸோ அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாரி டார்க்லாம் வந்து டாப் நாச்சான வெப்பன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் எஸ் கிளாஸ்ல இருக்கும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் ஹீரோஸ் மத்தியிலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஹீரோஸ் அதிகமா இவங்களோட வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டார்ஃப பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் இப்ப தான் டார்ஃப பார்க்குறேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நைஸா நம்ம டிஸ்போசல் கம்பெனிலேருந்து வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் வந்து டிஸ்போசல் கம்பெனியோட திரும்பி பார்த்துட்டு, "எப்பா நீ பண்ணதுலயே ஒரு நல்ல வேலை தான்ப்பா. அது மட்டும் இல்லாம இந்த மாரி டார்ஃப் ரன் பண்ற ஒர்க் ஷாப் எங்கள கூட்டிட்டு வந்திருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அங்க நம்ம ஆள காணோம். நம்ம டிஸ்போசல் கம்பெனில ஓடிட்டான். அவன திரும்பி பார்த்துட்டு எங்க ஆள காணோம் எங்கேயோ ஓடிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப வந்து அங்கேருந்து அந்த டார்ஃப் வந்து கேட்கிறாரு. என்ன ஒரு நான்சென்ஸான விஷயம். இவங்க என்ன டார்ஃப் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஹியூமன்ப்பா. அது மட்டும் இல்லாம நான் கொரியாவ சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும். அப்ப நீங்க கொரியாவுல எந்த இடத்துல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, "நீ சொல்றது என்னன்னு நம்ப சொல்றியாடா? அது மட்டும் இல்லாம நீ பார்க்கறதுக்கு அப்படியே டார்ஃப் மாரி தான்டா இருக்க. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கிறியா? அப்படியே எல்லாமே டார்ஃப் மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறமா நம்ம ஹீரோ வந்து, "டேய் உன்னோட ஐடி கார்ட காமிடா. நான் அப்பதான்டா நம்புவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். "ஏய் என்னப்பா இப்படி கிரேசியான காய்ஸா இருக்கீங்க நீங்க 2 பேரும். இதான்ப்பா என்னோட ஐடி கார்டு இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே ஐடி கார்ட காமிக்கிறான். "ஓ இது ரியலா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐடி கார்ட வாங்கி நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்குறாங்க. இவன் மூஞ்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. அவன் வயசு வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. "இது என்னப்பா ஃபோட்டோ? இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூஞ்சிய பாரு, அந்த மூஞ்சிய பாரு. 2த்துக்குமே சம்மந்தம் இல்ல. இவன் கண்டிப்பா யாரோட ஐடென்டிட்டியோ திருடிட்டு தான் உட்கார்ந்திருக்கான். இவன என்ன பண்றது? கண்டிப்பா இவன போலீஸ்ல போட்டு குடுத்தாகணும். சீக்கிரம் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க. "டேய் மொட்டாங்கி உன்ன சும்மா விட மாட்டேன்டா. நீனும் ஒரு ஃப்ராடு. நீ கூப்பிட்டு வந்தவனும் ஒரு ஃப்ராடா இருக்கான்டா. நீ மட்டும் என் கையில மாட்றா. உன்ன கொல்லாம விட மாட்டேன்டான்னு" கடுப்புல கத்திக்கிட்டு இருக்காங்க செமையா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குனு போலீஸ்க்கு கால் பண்ணுமா, அவங்கள மாட்டி விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இத கேட்டு வந்து, "ஏய் இவங்க நம்ப மாட்டாங்க போல இருக்கே. சரி ஓகே உங்களோட ஸ்வாட நான் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் கேட்கிறாரு. அவர நம்ம டார்க்னே கூப்பிட்டுக்கலாம். அதான் கொஞ்சம் வசதியா இருக்கு ஓகேவா? என்னோட ஸ்வாடா? அதான் நீங்க எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே அந்த ஸ்வாட நம்ம ஹீரோ குடுக்குறான். நம்ம ஹீரோட ஸ்வாட வாங்கி பார்த்தா அந்த டார்க் வந்து, "இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்தா நீ ஒரு ஸ்பிட் சம்மனர் மாரியே இருக்கே. நீ என்ன வின் ஸ்பிட் சம்மனரா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கறான். அத பார்த்துட்டு இவன் வந்து, "இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்டர்ப்பா. எங்கள மாரி டாப் நாச்சான பிளாக் ஸ்மித்துக்கெல்லாம் இந்த மாரி ஸ்கார்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் தான். இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்வாடால உன்னோட பவர்ஸ தாங்க முடியாது கண்டிப்பா. ஸோ அதனால தான் இப்படி போய் தெறிச்சு போயிருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? என்ட்ட உனக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்வாட் இருக்கு. ஸ்பிட் சம்மனருக்கு ஏத்த மாரி என்ட்ட ஒரு ஸ்வாட் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க குப்பை கிடங்குக்குள்ள தேடுற மாரி வந்து அந்த ஸ்வாட்ல எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு புதுசா ஒரு ஸ்வாட எடுத்தாந்து குடுக்குறாரு. இந்த ஸ்வாடால கண்டிப்பா ஸ்பிட்டோட பவர்லாம் தாங்க முடியும்ப்பா. இத யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட குடுத்துட்டு வந்து அவரோட பேர் சொல்றாரு. நாம் கூ யான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்வாடோட பேராம். அதான் நினைக்கிறேன் அந்த ஸ்வாடோட பேர வித்தியாசமா போட்டுருக்காங்க கைஸ். இதெல்லாம் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல ஸ்வாட நேம்லாம். ஸோ நாம் கூன் யா அப்படிங்கிறது தான் ஸ்வாடோட பேர் நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பி தான் வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட தொறந்து பார்த்துட்டு இதுல இருக்க எனர்ஜியே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த பேர பார்த்தா ஒரு தவறான நேம் மாரி இருக்கு. என்னடா பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த நாள் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கான டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த டெஸ்ட் வைக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் அந்த டெஸ்ட்டுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இங்க என்ன இத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இதான் 4த் ரேங்க் டெஸ்ட். கண்டிப்பா வந்து இத்தன பேர் இருப்பாங்க. கொரியோசஸ் கில்ட் அட்டெண்ட் பண்ணப்ப இந்த அளவுக்கான பீப்பிள்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு வந்து எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ தான் அந்த கொரியோசஸ் கில்டோட ஃபவுண்டிங் மெம்பர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்ததே நம்ம ஹீரோ தான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோவே ஃபர்ஸ்ட் அடிச்சு தொரத்தி விட்டாய்ங்க. அண்ட் பக்கத்துல இருக்கவங்கலாம் அந்த இடத்துல இருப்பாங்கல்ல கூட்டமா அவங்கலாம் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க பார்றா வந்திருக்கான் பாரு அந்த கொரியோசஸ் கில்ட்லேருந்து தொரத்தி விட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து என்ன இவன் என்ன இப்ப டெஸ்ட் எடுக்க வந்திருக்கானா 4த் ரேங்க் டெஸ்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன மாரிலாம் எனக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா, நான்லாம் அவமானத்திலேயே வந்து இந்த ஹீரோவா இருக்கதே விட்டுருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோவ தான் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இத கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து, "டேய் அவைங்க உன்ன தான்டா பத்தி பேசிட்டு இருக்காய்ங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஏய் அதெல்லாம் கண்டுக்காதப்பா. அவங்களலாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கூட்டம் சேரும்போது இந்த மாரி காசிப் பேசுறதே வழக்கமா வச்சிருப்பாய்ங்க. அவங்கலாம் கண்டுக்காத லூசு பயலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? அங்க நடந்துச்சுல ஃபைட் யூட்டாவோட ஃபைட் நடந்துச்சுல்ல, அது இங்க இருக்க யாருக்குமே தெரியல. கொஞ்சோண்டு விஷயம் கூட லீக் ஆகல. அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா நான் ஒரு ஸ்விட்ச் சம்மனுங்கிற விஷயம் வந்து வெளில யாருக்குமே தெரியாமல் இருக்கதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு அட்டென்ஷன் வரதுல ரொம்ப விருப்பம் இல்ல. அதில வரதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப புதுசா ஒருத்தன் வர்றான். "ஏய் சத்தம் போடாம இருங்கப்பா. என்னப்பா 4த் ரேங்க் டெஸ்ட்ல இப்படி சத்தம் போட்டுறீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? இந்த மாதிரி 4த் ரேங்க் டெஸ்ட்ல சத்தம் போடக்கூடாதுன்னுட்டு. அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணும் ஸ்பெஷல் இல்ல தெரிஞ்சுக்க. நீ வந்து ஆவரேஜ் தான். நீ வேணா ஆவரேஜோட டம்ப்பான ஆள்னு வேணா வச்சுக்கலாம். இதுக்கான அர்த்தம் உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ ஆக்சுவலி இந்த டெஸ்ட்க்கு அன்ஃபிட் தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தான் வந்து அந்த டெஸ்ட்டோட எக்ஸாமினர் ஓகேவா? அப்ப நம்ம ஹீரோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா, இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகுறதுக்கு வந்து 1% தான்ப்பா வாய்ப்பு இருக்குன்னு போட்டு விட்டாய்ங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப நான் அந்த பெரிய ஆள்ட்டருந்து தப்பிச்சு அந்த நம்பர் 1 ஹீரோட்டருந்து தப்பிச்சு வந்து இங்க வந்து டெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா, ஹீரோ பாஸ் ஆகுறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாய்ங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஆப்பு மேல ஆப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாமினர் வந்தவனும் நம்ம ஹீரோ மேலயே செம காண்ட இருக்கான். நம்ம ஹீரோட்ட மட்டும் தனியா வந்து நீ எதுக்கும் உதவ மாட்டடா அப்படிங்கிற மாரியே மீன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ, இப்ப நம்ம ஹீரோ வந்து அடுத்த டெஸ்ட்ல பாஸ் ஆவானா, பாஸ் ஆக மாட்டானா அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எபிசோட் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். இந்த எபிசோடுக்கு வர சப்போர்ட்ட பொறுத்து தான் நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா வரும். ஸோ, வந்து இந்த எபிசோடுக்கு லைக்க போட மறந்துறாதீங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ, அடுத்த வீடியோல வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.